மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட பொது நுழைவுத் தேர்வு இன்று நடந்து முடிந்துள்ளது. தேர்வு முடிந்து வந்துள்ள மாணவர்களிடம் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்தும் கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ரத்னவேல், மாநிலம் முழுவதும் எத்தனை மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது? கேள்வி கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா? ரத்னவேல், இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு மாநிலம் முழுவதிலும் எத்தனை மையங்கள்ல நடைபெற்றது? அதாவது இந்தியா முழுவதும் இன்று மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் 6,50,000 மாணவர்கள் எழுதினர். தமிழகத்தில் மற்றும் சுமார் 26,000 பேர் சென்னையில் உள்ள 39 மையங்களில் இந்த தேர்வை எழுதினர். இதில் உச்சநீதிமன்றம் அதிரடியாக கடந்த 2 நாட்கள் முன்பு தேர்வை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதால் மாணவர்கள் பெருவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தமிழில் மொழியாக எடுத்துக்கொண்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இன்று இந்த தேர்வை பெரும்பாலான மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். கடும் சோதனைக்கு பின்னரே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது மாணவி நம்மிடம் இருக்கு. அவரிடம் இந்த கேள்வி எப்படி கேட்கலாம். இன்னைக்கு கேள்வி எப்படி இருந்துச்சு? சிபிஎஸ்இ சிலபஸ்ல நடந்து சொன்னாங்க, எப்படி எழுதுனீங்க? இன்னைக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டா தான் இருந்தது. எல்லா கொஸ்டின்ஸுமே அப்ளிகேஷன் பேஸ்டா இருந்தது. நாங்க ஸ்டேட் போர்டே படிச்சதுனால கொஸ்டின்ஸ் படிச்சு அப்படியே எழுதுவோம். இது ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் 11th சிலபஸ் நிறைய வந்ததுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஸோ 24th அன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நாங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுத கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இப்போ திடீர்னு உங்களுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைக்கிறீங்களா? அதனால திருப்பி இந்த மாதிரி ஒரு தேர்வு நீங்க சொன்ன மாதிரி ஜூலை 24th அதனால தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா திடீர்னு 2 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதுனால ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா மார்க்ஸ் படி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ மறுபடியும் ஜூலை 24th அன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா அந்த 2 months ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது தற்போது இந்த மாணவிகள் மீண்டும் அந்த தேர்வை நடத்தினால் நல்லா இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். ஏனால் கேள்விகள் கடினமாக இருந்ததாகவும் கடந்த 2-3 நாட்களாக மட்டுமே தங்கள் தேர்வுக்கு தயாராக காலம் இருந்தாலும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த தேர்வு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் தங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாக கூறி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். பெற்றோரிடம் கேட்கலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனைகள்? இப்ப ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் தெரியும். இப்ப எதுக்காக சாலை மறியல் பண்றீங்க? இப்ப எங்க குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் 200 வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நாங்க 15% கோட்டாக்காக தான் நாங்க இந்த அப்ளை பண்ணோம். நாங்க 2 வருஷம் பசங்களை +2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்காக அயராது சாப்பாடு கூட இல்லாம குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம். இப்ப திடீர்னு நீட்டு தான் அப்படின்னா என் குழந்தையோட கனவு டாக்டர் ஆகணும் அப்படின்னு. அப்ப என் குழந்தை எப்படி டாக்டர் ஆகும்? வாய்ப்பு என்ன? நீங்க சிலபஸ் மாத்தாம நீங்க எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு? அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் டைம். எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறது இல்லாம டைம் என்ன கொடுக்கணும்? 24ஆம் தேதி எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. எங்க குழந்தைக்கு நான் எக்ஸாம் வேணாம்னு சொல்லல. அட்லீஸ்ட் என் குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கொடுங்க. எங்க தமிழ்நாடு குழந்தைங்க எல்லாருமே நல்லா தான் படிப்பாங்க, படிக்க மாட்டாங்கல்ல. சிலபஸ் நீங்க சேஞ்ச் பண்ணாம எடுத்ததுமே அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதணும்னா எப்படி எழுதுவாங்க? எங்களுக்கு அதுக்கு எழுதுறதுக்கு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை எடுத்து கொடுங்க. என்ன நேத்து மெசேஜ் வருது, இன்னைக்கு அப்ளை ஆகணுங்க யாரெல்லாம் எழுதலையோ அவங்க செகண்ட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கொடுக்குறீங்க. சார், இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க மாணவன் உங்க பையன் இங்கிலீஷ்ல படிச்சாரு. பையன் எஸ்கே ஸ்கூல்ல படிச்சான் சார். கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டர் எடுப்பான் சார். ஆனா அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காது, என்ட்ரன்ஸ் வச்சதால. இது அநீதி தானே இது? இப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்ட்ரன்ஸ் எழுது காமனா ஒரு தேர்வு வச்சு ஜூலை 24ஆம் தேதி எல்லாரும் அப்பியர் ஆனா பரவாயில்ல. 1ஆம் தேதி எக்ஸாம் எழுதலாம், எப்படி படிப்பான்? படிக்காதால பாத்தீங்கன்னா அப்படி ஏதோ போனா 15% கோட்டா எழுதிட்டு வந்தான். இந்த கொஸ்டின் சிபிஎஸ் சிலபஸ்ல தான் இருக்குது. இந்த சிபிஎஸ் சிலபஸ் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு மெட்ரிகுலேஷன் படிச்ச பசங்களை எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க? இது அநீதி தானே? இது மக்களுடைய குறைய சொல்றது நியாயம் தானே? அதாவது இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இங்க இருக்கக்கூடிய 2 பெற்றோர்களின் பேட்டி இப்ப பார்த்திருப்பீங்க. இவர்களோட நிலைமைதான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பெற்றோர்கள் இவர்களுடைய நிலைமையில் இருக்கிறார்கள். அதனால் பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த திடீர் தேர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும், உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்.